இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 30ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் திருநாள். அஸ்வினி நட்சத்திரம், மேஷ ராசி. காலையில் 7:52 ஏகாதசி திதி. இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி, ரொம்ப முக்கியமான திதி. அரங்கநாதன் வழிபாடு செய்வது, ஸ்வர்க்கவாசலை நாம் பார்ப்பது, ஸ்வர்க்கவாசல் திறப்பதை பார்ப்பது, ஸ்வர்க்கவாசலுக்குள்ளே போய் சுவாமி தரிசனம் செய்வது. உங்களுக்கு இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சது, உங்கள் சாபங்கள் விமோசனம் அடைந்து வைகுண்ட பிராப்தி அடைவீர்கள். ஏன்னா பொதுவாக நரகத்துக்கு போகிறதோ இல்லை ஸ்வர்க்கத்துக்கு போகிறதோ, மெயினாக வைகுண்ட பிராப்தி அடையணும். நம்ம இறக்கும் தருவாயில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஒரு துக்கம் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளோ பாவம் செய்திருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் மன்னித்து பகவானுடைய வைகுண்ட பிராப்தத்துக்கு நம்ம போகணும், அவரை பார்க்கணும், அவருடைய சரணாகதி நாம் அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த உபவாசம், இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் செய்வது, நிர்ஜலமாக உபவாசம் செய்வது, பெருமாளை தரிசிப்பது, அது சொல்ல முடியாத அளவுக்கு விசேஷ பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். தயவுசெய்து போய் பாட்டு வருங்க. உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் அப்படியே உங்களுக்கு வரும். நல்ல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அந்த ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். கர்ப்பத்தில் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, கர்ப்பத்திலேயே நான் சொல்கிறது, வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் பண்ணியே தீருவோம். அந்த கர்ப்பத்திலேயே ஒரு வேளை நீங்கள் ஏதாவது பாவம் நடந்திருக்கு, உங்களுக்கே தெரியாமல் அம்மாவை எட்டி உதைக்கிறது, இல்லை அம்மாவை சாப்பிட விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது, மாதிரி எந்த பாவம் இருந்தாலும் சரி, அந்த பாவங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய அற்புதமான நாள். துளசி மாலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜம்முன்னு பெருமாளுக்கு போட்டு அவருடைய திருவாராதனையை பாட்டுவாங்க, பயங்கரமான மாற்றங்கள் கொடுக்கும். தெய்வ பக்திக்கு உகந்த நாள், தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள், மனசில் தெய்வீக எண்ணங்கள் மட்டுமே அதிகமாக வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே தியாகம் செய்து ஒரு மனுஷனால் இருக்க முடியும்னா அது இந்த நாள் வைகுண்ட ஏகாதசி நாள் மட்டும்தான். தியாக குணம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரிஷபத்தில் பிறந்த ஒரு நபருக்குமே விரயத்தில் போய் கேத்து உட்கார்ந்துருக்கிறது. கேத்து எங்கே விரயத்தில் இருக்குன்னு கேட்டால் சந்திரன் நட்சத்திரத்தில் கேத்து. சந்திரன் கேத்து நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ சக்தி அதிகமாக உடம்பில் உள்வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது யாருக்குன்னு கேட்டால் ரிஷபத்துக்கு மட்டும் ஏற்படும். அவ்வளோ நல்லா இருக்குது. முழுமையாக இன்றைய நாள் விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்யும்போது, இல்லை கர்ப்பிணி பெண்கள் இருக்கீங்க, வீட்டில் பெரியவங்க இருக்கீங்கன்னா அவங்களால பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் பழ ரசங்கள் சாப்பிடலாம். அதாவது சாதம், அன்னம் சாப்பிடுவது, ரைஸு சாப்பிட்றது சாபம், அவ்வளோ பெரிய சாபம் இன்றைய நாள். அதனால் தயவு கூர்ந்து எல்லாருமே சுவாமி தரிசனம் செய்யுங்க. கால் பாதத்தில் அந்த சரணார விந்தங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் நிறைய தான தர்மங்களுக்கு விரதம் செய்து ஒரு விஷயத்தை நடத்தி கொள்ளக்கூடிய அல்லது உங்கள் சங்கல்பத்தை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு தபம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தால் இந்த மனசு என்ன வேணும்னு துடிக்குதோ அது நடந்தே தீருமாமா. அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும்போது நடக்காத ஒன்று இன்றைய நாள் சங்கல்பமாக செய்து சாட்சாத் பெருமாளை தரிசனம் செய்து உங்களுடைய சங்கல்பத்தை செய்யும் பொழுது நடக்காத எண்ணங்கள், நடக்காத நல்ல விஷயங்கள், தடைபட்டிற்கு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நடந்து மனசை குளிர்த்து திருப்தி அடையக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அந்த பெருமாளுடைய அவதாரம் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, நரசிங்க பெருமாளை போய் வழிபாடு செய்துட்டு வருவது. ஒரு பிடி துளசி உங்கள் கை ஃபுல்லாக எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வாங்க. அந்த துளசி கலர் எப்படி பச்சை நிறத்தில் இருக்கோ உங்கள் மனசு அப்படியே பச்சை நிறத்தில் மாறும். அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். ராசியா நிறம் வெளிர் பச்சை நிறம்.
கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கு. வைதீகாலுக்கு நல்ல நாள். யாரெல்லாம் வேத விற்பனர்கள் இருக்கோ நல்ல நாள், யாரெல்லாம் மருத்துவர்கள் இருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள். இந்த மாதிரி நாட்களில் தான தர்மங்கள் செய்து ஒரு காரியத்தை ஜெயிக்கலான்னா என்ன தானம் பண்ணலான்னா வைதீகாலுக்கு நம்ம தான தர்மம் செய்வது. யாரெல்லாம் புரோகிதம் பண்ணுறாங்களோ வேத விற்பனர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் தர்பை ஒரு கட்டு வாங்கி ஒரு தட்சணை வச்சு கொடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்கள் வேலை நிற்கும், வேலை போகாமல் இருக்கும், வேலையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். அந்த வைகுண்ட ஏகாதசி அவ்வளோ நல்ல பிராப்தத்தை கொடுக்கும், பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். எந்த தானம் செய்யக்கூடாதுன்னு தெரியுமா? யாருமே செய்யக்கூடாத தானம் வைகுண்ட ஏகாதசியில் சாப்பாடு அன்னதானம் செய்யக்கூடாது. மகா பாவம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன் ஜென்ரல் ஏகாதசி அன்னைக்கு அன்னதானம் செய்தால் அது வேற ஜென்மத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லக்கூடாத ஜென்மம், அவ்வளோ மோசமான ஜென்மமாக நமக்கு மறுபடியும் எடுக்கணுமா. தயவு கூர்ந்து இன்றைய நாளை பற்றியும் நல்ல தானங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்பை வாங்கி தட்சணை வைத்து சுவாமி, அதாவது வேத விற்பனர்களுக்கு நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் வேலை நிலைத்திருக்கும். வேலை கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது. இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் கேது நட்சத்திரத்தை சாரத்தில் இருக்கும்போது அந்த அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு செய்தால் போகிறோம். 7 தலைமுறைகளிலும் செய்யக்கூடிய எல்லா விதமான பாவமும் நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த ஒரு கடாட்சம் வெறும் அவருக்கு மட்டும் உண்டு. அவர் பார்த்தார்னா போகிறோம், உங்களுக்கு அந்த சாபம் நிவர்த்தியாகும். பெருமாள் வழிபாடு, அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு உங்கள் வம்சாபிவிருத்தியை கொடுக்கறது, உங்களுடைய நினைக்கக்கூடிய காரியங்களை ஜெயித்து கொடுக்கக்கூடிய பிராப்தம், லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய பிராப்தம். சந்நியாசிகள் வழிபாடு செய்தால் போரும், லைஃப் மாறுறது கண்கூடாக பார்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ப்ரௌன் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் இப்படி ஒரு கிரக சஞ்சாரம் உட்கார்ந்துருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்காது. மறைமுகமாக சில பிரச்சனைகள் வந்து போகும், அவ்வளோதான். லைனில் நின்றுன்னா ரொம்ப நேரம் லைனில் நின்று சுவாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக சுவாமி பார்க்காம இருக்க முடியுமா? உடம்பு வலினா இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்க முடியுமா? அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கு பண்ணி தான் தீரணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கம்ப்ளீட் அந்த தெய்வ சக்தி இருக்கிறதுனால எதையுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது. பெருமாளுடைய வழிபாடு செய்ய 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 அபார மாற்றம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாள் எந்த வேதனையாக இருந்தாலும் சரி அந்த சுவாமி மூலியமாக அது நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு. அஷ்டமத்தில் சந்திரன் கிருஷ்ணனை குறிக்கும். கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் கோரி செல்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு தானாக நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை போய் பிளான் பண்ணி பண்ணுறோன்னா அந்த விஷயம் நமக்கு அது யதார்த்தமாக நடக்குமானா நடக்கும். அந்தளவுக்கு திவ்யமான விஷயங்கள் நடக்கும். பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம், நினைத்த எல்லா காரியங்களும் கைகூடுவது, பெரிய நம்பிக்கை கொடுப்பது, ஈஸியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தள்ளி போய் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பித்தா போகிற நடந்துடும். மற்றவங்களுடைய தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிற மாதிரி மற்றவங்களுடைய கண் பார்வை பட்டால் போகிறோம், நம்ம லைஃப் மாறும். அது சாட்சாத் பெருமாளுடைய அனுகிரகம் தான், பெருமாளுடைய கடாட்சம் தான். ஏழுமலையானுடைய அனுகிரகம் இருந்தால் போகிறோம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக ஆண்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திராஷ்டமோன்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன் ரீசன்னா இன்றைக்கி 6ஆம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது தடையை கொடுக்கும். சந்திராஷ்டமத்தளவுக்கு ஈக்குவலான ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஆனால் என்னென்னா இதை நீங்கள் உடைக்கணும்னா ஒன்றும் வேண்டியதில்லை, உபவாசம் செய்தால் உடைஞ்சிடும், அவ்வளோதான். உபவாசம் அப்படின்னால் விரதம். சாப்பிடக்கூடாது, எதையுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்லான்னு கேட்குறது எனக்கு கேட்குது. எதையுமே சாப்பிடக்கூடாது. ரொம்ப முடியல சார், எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குன்னா லைட்டாக பல ரசங்கள் எடுத்துக்கலாம், பலகாரங்கள் எடுத்துக்கலாம். ரைஸ் சாப்பிடவே கூடாது, கோதுமை சாப்பிடவே கூடாது. அப்புறம் என்ன தான் சாப்பிட்றது? ஆப்ஷனே கிடையாது, வெறும் பழம் தான். 1 கிலோ பழம் சாப்பிடக்கூடாது, ஒத்த பழம் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக இதை பண்ணும்போது விருச்சிகத்துக்கு இருக்கக்கூடிய பெரிய கடன், எந்த விதமான கடனாக இருந்தாலும் எந்த விதமான நோயாக இருந்தாலும்
அது மாறக்கூடிய அகலக்கூடிய சாட்சாத் சுவாமி கட்டாட்சம் பெறும்போது குபேரனே உங்களுக்கு ஆக்டிவாக இருப்பாராமா. அது இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள், தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் போய் சந்திரன் இருக்கார் அப்படின்னா அதிர்ஷ்டம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் சந்திரன் கேது நட்சத்திரத்தில்னா சாட்சாத் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம் அவ்வளோ நல்லா இருக்குது. 10 பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு லைஃப் மாறும். எதையுமே உங்களுக்கு ஈஸியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். மனோ சங்கல்பம் நல்லா இருக்கும். எண்ணம் கிளியராக இருக்கும். ஓப்பன் மைண்ட் செட் வேணுமே. எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் மைண்ட் செட் இல்லைன்னா எதையுமே நீங்கள் பண்ண முடியாது. தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த நாள் இந்த ஓப்பன் மைண்ட் செட்டு, குழந்தைகள் உங்கள் கூட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறது, தள்ளி போகாமல், வேறு கல்யாணங்கள் செய்யாமல், அதாவது சுவாமிகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும். இந்த மாதிரி நாட்களில் என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பையன் என் பொண்ணு நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கணும், எல்லாமே கரெக்டாக லைனில் அமையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி நாட்களில் சுவாமி வழிபாடு செய்வது, உபவாசம் செய்வது, விரதமிருந்து சுவாமியை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிக முக்கியமான வழிபாடுகளில் இந்த திவ்ய தேசங்களில் எந்த திவ்ய தேசமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் சுவாமியை பார்த்துட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயமே நல்லா இருக்கும். பார்த்த சாரதியை போய் பாட்டு வரணும். மகரத்தில் பிறந்த நபர்கள் 4ஆம் இடத்துல சந்திரன் கேது நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக பார்த்த சாரதியை பார்த்துட்டு வருவது வீட்டில் சுபிக்ஷத்தை கொடுக்கும். வீட்டுக்கு போனால் சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகன பிராப்தம் ஏற்படும். தாயாருடைய உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். பிளானிங் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி சுவாமி. வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குணசீலம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு குணசீலம் போய் பட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய இந்த மரண பயம், ஏதோ ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், மனசில் என்னமோ போட்டு உடைக்கிறது, ஒன்றும் புரியாத புதிராக போகிறது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் கீழே விழுவோம், கால் அடிபட்டே இருப்போம், ஒன்றுமே பண்ண முடியாமல் நிறைய கன்ஃபியூஷன், இதெல்லாம் கிளியர் ஆனால் குணசீலம் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான வழிபாடுகளில் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சள் வாங்கிட்டு போய் எங்கே கொடுக்கணும்னா சிந்தலவாடி யோக நாரசிம்மர் வழிபாடு. அவரை போய் பார்த்து வந்தால் போகிறோம். நிர்ஜலமாக உபவாசம், மஞ்சள் வாங்கிட்டு கொடுத்துட்டு வாங்க போதும். துளசி முடிஞ்சால் கொண்டு போய் போட்டு வர்றது, கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கல்பம் நிறைவேறும். குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதாவது ஏதோ யாரோ ஒருத்தரார் பார்த்தாவர் நம்ம பிரச்சனை தீருமே, ஒரு உதவி வரக்கூடிய நிலைமை கூட இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் கண்டிப்பாக மாறிடுவீங்க. பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்க போகிறது. பெருமாள் சேவை லைஃப் டைம் ஆம்பிஷன் என்ன இருக்கோ அதை அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் லௌக்கிகமாக சொல்லலாம், இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லலாம். உண்மையாக கிடைக்கிறது என்னென்னா உங்களுக்கு அந்த பரமத பதத்தில் வைகுண்ட பிராப்தி ஏற்படும். கண்டிப்பாக ஏற்படும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ஜென்மத்தில் என்னெல்லாம் பாவம்லாம் பண்ணமோ அதெல்லாம் கழியும். வைகுண்ட ஏகாதசி மாதிரி ஒரு பெரிய அனுஷ்டானமே வேறு எதுவுமே கிடையாது. தயவுசெய்து எல்லாருமே பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க தயவுசெய்து யூடியூப்பில் பார்த்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். வைகுண்ட ஏகாதசிக்கு இவ்வளோ அளவுக்கு சக்தி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி 4 பேருக்கு தெரிய வச்சாதான் இந்த புண்ணியம் உங்களுக்கு போய் சேரும். ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்பட்டோம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது தான். ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாருக்குமே நல்லது மட்டும் நடக்கும். அந்த பெருமாளுடைய பாதத்துடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.